ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சன் ஐட்டமோட மினியேச்சர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம குக்கரும் கப்பன் சாசரும் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட லாஸ்ட்லேயும் லிங்க் கொடுக்குற பாருங்கள். நியூஸ் பேப்பரில் தண்ணி கூடம் தான் மினியேச்சராக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் பேப்பரில் சிங்கிள் ஸ்டிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை நல்லா பட்டையாக அமுத்தி விடணும். அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் ஸ்டிக்கை அப்படியே ரவுண்டாக சுற்றணும். ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா டைட்டாக சுற்றுங்க. கம் எதுவும் போடாமல் ப்ளெயினாக சுற்றணும். நான் இதில் மொத்தம் ஒரு ஸ்டிக் அதுக்கப்புறம் ஒரு பாதி ஸ்டிக் ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக சுற்றி வைக்கிறேன். நல்லா டைட்டாக சுற்றிட்டு லாஸ்ட்டில் கம் போட்டு ஒட்டணும். இது குடத்தோட கீழ் பக்கமாக நம்ம செய்கிறோம். இதில் மொத்தம் 3 பார்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். கீழ்ப்பக்கம், அதுக்கப்புறம் மேல் பக்கம், அதுக்கப்புறமா மேலே அந்த கைப்பிடிப்போம்லாம் அந்த பக்கம். இந்த மாதிரி 3 பார்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். முதல் பார்ட்டு சுற்றி முடித்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக 2வது பார்ட் செய்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை நல்லா பட்டையாக அமுத்தி விடணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூடியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் ஸ்டிக்கோட எட்ஜில் மட்டும் லைட்டாக கம் போட்டுட்டு அந்த மூடி மேலே வச்சு அப்படியே நல்லா டைட்டாக சுற்றணும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் சுற்றி வச்சுருக்கிறதுக்கு அந்த ரவுண்டோட அளவாக எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ஸ்டிக்கை வச்சு சுற்றிக்கோங்க. 2 பார்ட்டும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டிக்கை பட்டையாக்கிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு அதே மாதிரி மூடி மேலே வச்சு சுற்றிக்கணும். ஒரு 2-3 ரவுண்டு சுற்றினா போதும். ரொம்ப நிறையா ஸ்டிக் ஃபுல்லாக சுற்றணும்னு இல்லை. இந்த பார்ட் சுற்றும் போது ஸ்டிக் ஃபுல்லாக கம் போட்டு சுற்றிக்கோங்க. மற்ற 2 பார்ட் சுற்றும் போது லாஸ்ட்டில் மட்டும் கம் போட்டு ஒட்டணும். அவ்வளோதான். இந்த மாதிரி 3 பார்ட் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பேப்பரில் சின்னதாக ஒரு லைன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற பார்ட் அந்த பீஸ் எடுத்து அதையே லைட்டாக அப்படியே வெளியே தள்ளி விடணும். ரொம்ப பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். ஸ்பீடாக பண்ணினீங்கன்னா ரவுண்டாக சுற்றி இருக்கிற ஸ்டிக் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே வச்சு பார்த்தா அது சமமாக நிற்கணும், ஆடாமல் நல்லா நிற்கணும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே கம் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நம்ம செஞ்சுருக்கிற இந்த கூடை மாதிரி ஷேப் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரியே செகண்ட் பார்ட்டில் இருக்கிற பீஸையும் செய்யணும். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணும். அதே மாதிரி அடிப்பக்கம் மட்டும் நல்லா நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிற அந்த ஷேப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கொடை மாதிரி தெரியாமல் பானை மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற மாதிரி உள்ளேருந்து வெளியே தள்ளிவிட்டு அதை நல்லா ஷேப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட உள் பக்கத்துலேயும் கம் போட்டு எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறமா இந்த 2 பார்ட்டையும் கம் போட்டு ஒட்ட வைக்கணும். நீங்கள் உள்ளே போட்டு தேய்ச்சி விட்டு அந்த கம் காஞ்சதுக்கப்புறமா ஒட்ட வைங்க. அப்போ தான் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது செஞ்சு வச்சுருக்கிற இன்னொரு பார்ட்டை எடுத்து செகண்ட் பார்ட்டு மேலே கம் போட்டு அது மேலே ஒட்டணும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் பீஸ் எடுத்து அதில் கம் போட்டுட்டு ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் ஒட்ட வச்சுருக்கிற அந்த சென்டரில் ஒட்டணும். நம்ம 2 பார்ட்டையும் ஒட்ட வச்சது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் பீஸ் ஒட்டணும். இதெல்லாமே ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதை நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஒரு குடத்துல 2 கலரும் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு குடத்துல ஃபுல்லாக கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கோடு மட்டும் போட்ட மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பெரிய குடமும் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்குற அந்த அளவில் செஞ்சது. இந்த சின்ன குடம் ஒரு சிங்கிள் ஸ்டிக் வச்சு செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளோ ஸ்டிக் வச்சு நம்ம சுற்றி செய்கிறோமோ அதுதான் அளவு. அந்த அளவை பொறுத்து தான் மீதி இருக்கிற பார்ட்டெல்லாம் செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூஸ் பேப்பரில் தண்ணி குடம் மினியேச்சர் செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு விளையாடுறக்கோ இல்லை நம்ம ஷோகேஸில் வைக்கிறக்கோ யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.